கட்சி பதவி அதிமுகவில் எல்லாமே அனுபவிச்சுட்டு இப்போ மறுபடியும் அதே கட்சி பதவி வேணும்னு சொல்லிட்டு பதவி வேணுங்கிறதுக்காக நிறைய பேர் போகிறாங்க. இல்லையே, யாருக்கு பதவி கொடுத்துட்டாங்க? தாவேக்கால கொடுங்க, யாருக்கு கொடுத்துட்டாங்க சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க. நேத்தி மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த் புதுச்சேரியில் பேசும் பொழுது இதே வார்த்தை வந்தது. வர்றவங்களை தடுக்கணும்னு அங்கே ஒருத்தர் இருக்கார். அவருடைய ஒப்பீனியனை சொல்கிறாரு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிஸ்டார் நினைக்கிறேன் இப்பயும் அவர் சொல்கிறாரு. அப்போ ஆனந்த் அண்ணா அழகாக சொன்னார், பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த் சார், உங்களை வெறுத்து போய் தான் வராங்க, நீங்கள் வேணான்னு தான் வராங்க. அவங்க அப்படி நீங்கள் வச்சுக்க முடியாமல் வெளியில் அனுப்புகிற ஆட்கள் அவங்க வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடாதான்னு கேட்குறாரு. ஆகவே தாவேக்காவை நோக்கி போனதுக்கு காரணம் யார்? போகிறவங்களை இந்த சகுனிகளோ எடப்பாடியோ தடுக்கிறாங்களா போகக்கூடாதுன்னு? துணை பொதுச் செயலாளர் வேண்டான்னார்ல வேலுமணி, தகராறில் தானே போகுது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா அவர் குறைஞ்சிருவாரா? என்ன சார் சொல்லுங்கள். பழனிசாமி வாயா, இங்கே இப்படி தானே பேசிகிட்டு இருந்தோம், உனக்கு என்ன கொம்பு முளைச்சிச்சப்போ? கட்சி அழியுதில்லை சார். யார்கிட்ட இறங்கி போய் ரோட்டில் போகிறவங்களாம் திட்டுறாங்க சார் பழனிசாமியை. ஒரு மாபெரும் இயக்கம் அழிந்தே போய்விட்டது. அரவணைப்பது தாவேக்கா. அரசியல் அனாதைகளாக அதிமுகவிலிருந்து வெளியே வந்து நிற்பவர்களை அரவணைத்து அன்போடு எடுத்து சென்று முதல்வர் இடத்தில் அறிமுகம் செய்வது மாண்புமிகு புசி ஆனந்த் அவர்கள். அதை முதலமைச்சர் வரவேற்றார். பார்த்ததும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார், புகழேன் சார்ன்றார். என்ன வேணும்? இங்கே அம்மாவினுடைய கையில் படம் இருக்கிறது, மிஸ்டர் செங்கோட்டையன் வச்சுருக்காரு மாண்பு அமைச்சர். ஆகவே எங்கள் தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மான்னு அங்கே இருந்து எங்கள் பேரை சொல்ல முடியும். ஆகவே ஆமாம், யார் ஊழல் இல்லை சொல்லுங்கள், யாரும் தெரிஞ்சு யாரும் சரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு ஊழல் என்பது உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது தான், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ அம்மா மேலே சுமத்தப்பட்டது. அப்புறம் குனுகா தீர்ப்பு கொடுத்தார், குமாரசாமி நிரபராதி என்கின்ற தீர்ப்பை கொடுத்தார். அதோடு அவங்க இறந்தாங்க, அபீட் ஆச்சு. அதில் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர். ஊழல் குற்றச்சாட்டுக்கு யார் சொந்தக்காரர்களோ அவர்கள் நிரூபிக்கணும் அவங்கள குற்றமற்றவர்கள்னு சொல்லி. நடுவிலேயே நீங்கள் நானும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. நாளைக்கு அக்யூட்டல் ஆச்சுன்னா, நிரபராதின்னு வந்ததுன்னா, அதுவரை அவர்களுக்கு பதவி கொடுக்குறாங்களோ இல்லையா எனக்கு தெரியாது, கட்சியினுடைய தலைமை முடிவு. ஆனால் அவர்களை குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபித்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் பாருங்கள், 2 வருஷத்துக்கு கன்விக்ட் அடித்தால் எலெக்ஷனில் நிற்க முடியாது. அப்போது 2 வருஷத்துக்கு கம்மி இருந்து எலெக்ஷனில் நிற்கலான்றான். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய கேஸை ஃபேஸ் பண்ணுறவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க. இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோட வந்து திமுக எம்பிகளும் அதுக்கு சாதகமாக, பிஜேபிக்கு சாதகமாக வர மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் ஜெயில், அதுதான் மோடி. ஆகவே அதெல்லாம் வரும்னு நம்பிக்கை எனக்கு இல்லை சார். ஆகவே அதுக்குள்ளே இந்த பிஜேபி ஆட்சி மாறும். வர நாடாளுமன்றத்தில் பிஜேபி ஆட்சி மாற வேண்டும், மாறும். ஆகவே அந்த நிலை நிச்சயமாக ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இனிமேல் கூட்டணி இல்லை யாரோட, யார் எங்கள் ராஜா ஆண்டிமுத்து ராஜா கூட்டணி. ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் ஒண்டி உங்கள் அப்பனுக்கு பிறந்திருந்தா இந்த கோட்டை மீறி வராத அப்படிம்பாரு. பின்னாடி யாரோ நிற்கிற தைரியத்தில் சொல்லுவார். திரும்பி பார்த்தா ஒரு பூச்சுக்கான எல்லாம் ஓட்டிட்டானுங்களா அப்படின்னு வர. அது மாதிரி எல்லாமே தான் கூட்டணி விட்டு போயாச்சே. திமுக கூட யாரும் இல்லையே, இனிமேல் கூட்டணி வச்சுக்கிட்டா என்ன, வைக்காட்டினா என்ன. ஆகவே தவறான பேச்சுக்கள். அதுக்கு தான் இன்றைக்கி அவரை பற்றி பேசணுன்னே நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட் பண்ணேன். ராஜா நிறுத்திக்கோங்க, உங்களுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கும் நல்லாயிருக்கும், அப்புறம் வேறு மாதிரி போயிடும். ஆகவே இந்த முதல்வரை பேசுவதை மரியாதையாக நிறுத்திக்கோங்கன்னு தான் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் விசாரிச்சார், நல்லா இருக்கீங்களா சார், நல்லா இருக்கேன்னு. ஒரு இலக்கு 3 புரட்சின்ற ஒரு மெமோண்டோ, ஒரு நினைவு பரிசை கொடுத்தேன். அவரே எடுத்து காமிச்சார், விசாரித்தார்.